வணக்கம். இந்த வீடியோவில் கோவர்த்தன மலையை சுற்றி உள்ள நிறைய கோவிலை பார்க்கலாம் வாங்க. கோவர்த்தன மலையை அதான் கிரிவலம் செய்கிறதுக்கு 21 கிலோமீட்டர் ஆகும். அதை 2ஆக பிரிச்சுக்கிறாங்க. 12 கிலோமீட்டர் உள்ளது பெரிய பரிக்கிரமா, 9 கிலோமீட்டரில் இருக்கிறது சிறிய பரிக்கிரமா. தான் காட்டி கோவர்த்தன் டெம்பிள் இந்த இடத்துல இருந்து தான் 21 கிலோமீட்டர்ஸ் பரிக்கிரமா ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் வெறுங்காலோட இங்கே பரிக்கிரமா செய்கிறாங்க. மோஸ்ட்லி எல்லோரும் ரிக்ஷாவிலேயே பரிக்கிரமா செஞ்சுட்டு கோயிலை அடைஞ்சிடுவாங்க. நாங்கள் ரிக்ஷாவில் தான் பரிக்கிரமா செஞ்சோம். ரிக்ஷாவில் பரிக்கிரமா செய்கிறப்ப ராதே ராதேன்னு சொல்லிக்கிட்டே போகணும். சைடில் அந்த கம்பி கேட்டுக்கு அந்தண்ட இருக்கிறது தான் கோவர்தன் மலை. கேட்டுக்குள்ளே நடந்து போகிறாப்புலையும் பரிக்கிரமா பாதை வச்சுருக்காங்க. அது கச்சா வழின்னு சொல்கிறாங்க. அந்த வழியில் போனால் நிறைய கோயில் குளங்கள்னால் பார்க்க முடியாது. கோவர்த்தன மலையை சுற்றி நிறைய குளங்கள், நிறைய கோவில்கள்லாம் இருக்குது. சைடில் தெரியறது எல்லாமே கோவர்த்தன் மலை தான். போகிற வழியில் நிறைய பசுக்கள்லாம் இருக்குது. பசுக்களுக்கு நிறைய பில்லு கட்டும் வாங்கி போடலாம். இப்போ கோவர்த்தன் மலையில் முக்கியமான ஸ்தலமான ஸ்ரீநாத் கோயிலுக்கு போக போகிறோம். இந்த இடத்துல தான் கோவர்த்தன மலையிலேருந்து கிடைக்கப்பட்ட 7 வயது கிருஷ்ணருடைய சிலை இங்கே தான் கண்டெடுக்கப்பட்ட கிருஷ்ணருடைய குழந்தை பருவம் உள்ள சிலை 1672 ஆண்டு வரைக்கும் இங்கே தான் வழிபட்டுட்டு இருந்தாங்களாம். முகலாய பேரரசர் அவுரங்கசீப்கிட்டேருந்து அந்த சிலையை பாதுகாக்கணுங்கிறதுக்காக இங்கேருந்து சிலையை எடுத்துகிட்டு போய் ராஜஸ்தானில் உள்ள நதத்வாராவிற்கு எடுத்து இடமாற்றம் செய்யப்பட்டதான். இப்போ இந்த சுவாமியை பார்க்குறதுக்கு நிறையா பேர் வராங்க. ஏன்னா மூல இடம் இந்த இடங்கிறதுனால இந்த சுவாமி ரொம்ப பிரசித்தி பெற்றது. இங்கே இப்படி சாமரம் வீசி தீபாரதனை காட்டுறாங்க. நீங்களும் கோவர்த்தன மலையை பார்க்க வரப்போ கண்டிப்பாக இந்த ஸ்ரீநாத் கோயிலுக்கு பார்த்துட்டு போங்க. இந்த ஸ்ரீநாத் கோயில் 12 மணிக்கு மூடிடுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் சீக்கிரமே இங்கே வந்தோம். ஆட்டோக்காரர் சொன்னார், இது ஒரு பகுதி ராஜஸ்தான்லேயும் இருக்குதுன்னு சொன்னார். நீங்களும் கூகுளில் தேடி பாருங்கள். ஸ்ரீநாத் மந்திரை தரிசனம் பண்ணிவிட்டு இங்கேருந்து 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ராதா குண்டுன்னு இருக்குது. இங்கே ராதா குண்டு அப்புறம் ஷியாம் குண்டு ரெண்டுமே பக்கத்தில் இருக்குது. ஷியாம் குண்டோட வரலாறு, அரிட்டாசுரன்கிற அசுரனை கிருஷ்ணர் கொன்ற பிறகு தன்னுடைய புல்லாங்குழலுடைய முனையால் இந்த ஷியாம் குண்டை உருவாக்கினாராம். ராதா குண்டு ராதையும் கிருஷ்ணரும் உருவாக்கியது. இந்த இடத்துல நீராடினா எல்லா பாவங்களும் நீங்கன்னு சொல்லிட்டு இங்கே எல்லாரும் குளிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கோவர்த்தன மலையில் பார்க்க வேண்டிய இடம் ஜத்திபுரா. இங்கு ஸ்ரீநாத்ஜி முதலில் காட்சியளித்த இடம் இந்த இடம். இது கோவர்த்தன பரிக்கிரமா பாதையில் இருக்குது. இங்கு கோவர்த்தன மலையின் பாறையான முகர்விந்த் வடிவ ஸ்ரீநாத்ஜியை வழிபடுகின்றாங்க. பெரும் பக்தர்கள் தொடர்ச்சியாக பாலாபிஷேகம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டிய இடம் கோபி குண்டு. நெக்ஸ்ட்டு கோபி குண்டை போய் பார்க்கலாம். கோபி குண்டுக்கு வந்தாச்சு. தமிழில் கோபியர்னு சொல்லுவோம், இங்கே கோபி குண்டு. தண்ணினா ரொம்ப டார்க் க்ரீனில் இருந்தது. நீங்களும் இந்த கோபி குண்டை பாருங்கள். தண்ணி இவ்வளோ டார்க் க்ரீனாக இருக்கிறதுனால தண்ணியெல்லாம் தொடாதேன்னு சொன்னாங்க. இருந்தாலும் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோமேன்னு சொல்லிவிட்டு தண்ணி எடுத்து நான் பிரோட்சனை பண்ணிக்கிட்டேன். ஒரு நாள் வந்தேன்னா எல்லா இடத்தையும் பொறுமையாக சுற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பரிக்கிரமா மார்க்லேயே நெக்ஸ்ட்டு சைத்தன்ய மந்திரை பார்க்கலாம். இந்த கோயில் 2003 கட்டியிருக்காங்க.
இந்த கோயில் வந்து ஒரிசா மாடலில் ரெட் ஸ்டோனில் வந்து கட்டியிருக்காங்க. இங்கே இருக்கிற சில கோயில் இந்த நூற்றாண்டில் கட்டப்பட்டாலும் எல்லா கோயிலுமே ரொம்ப பழமை வாய்ந்ததாக இருக்குது. என்ன எல்லா கோயிலுமே கோவர்த்தன மலையை சுற்றியே இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் கோவர்த்தன மலையை பார்க்குறப்ப இந்த கோயிலெல்லாம் வந்து சுற்றி பாருங்கள். இந்த கோயில் வந்து ராதா குண்டுக்கு பக்கத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வரலாற்று சிறப்புமிக்க குசும் சரோவரை பார்க்கலாம். குசும் சரோவர் பெயர் வரத்துக்கு காரணம் என்னென்னா, குசும்னா மலர்கள். இந்த இடத்துல நிறைய வகையான மலர்கள்லாம் இருக்குமா. அப்போ கிருஷ்ணரும் ராதையும் மலர்களை பறித்து விளையாடின இடம் இந்த இடம்னு சொல்கிறாங்க. இந்த இடம் 450 அடி நீளம், 60 அடி ஆழத்தில் இந்த குளம் இருக்குது. குளத்தை சுற்றி ராஜஸ்தானுடைய கட்டிடக்கலையில் பெரிய பெரிய அரண்மனையை பார்க்கலாம். பரிக்கிரமால நிறைய வெண்டர்ஸ் வந்து வாழைப்பழம் விற்பாங்க. வாழைப்பழமும் ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்குது. குரங்குகள்லாம் வாழைப்பழத்தை வாங்குறப்ப குழந்தை கை மாதிரி இருக்குது எல்லாம். இதுமாரி கொடுத்தாலே இது ஒரு சந்தோஷமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கோவர்த்தன மலையை அருகில் போய் பார்க்கலாம். இதுதான் கிரிராஜ் கோவர்த்தன மலை. இந்த மலையில் போகிறதுக்கு அலோடு கிடையாது. 21 கிலோமீட்டர் இதே மாதிரி தான் இருக்குமா. இந்த மலையை தான் கிருஷ்ணர் வந்து தன்னோட ஒரு விரலால் தூக்கின மலை இது. இங்கேயும் இந்த மலை பக்கத்தில் பெரிய கோவில் இருக்குது. அந்த இடத்துல குரங்குக்கு வாழைப்பழம் போட்டோம். இந்த இடத்துல வெள்ளரி பிஞ்சு வாங்கி போட்டோம் குரங்குக்கு. நீங்களும் வந்தால் மறக்காமல் குரங்குங்களுக்கு நீங்கள் இதுமாரி சாப்பாடு கொடுங்க. நெக்ஸ்ட்டு மானசி கங்கா ஏரியை பார்க்கலாம். இந்த மானசி கங்கா ரொம்ப புனிதமானது. கிருஷ்ணர் வந்து தன்னோட மனசால் நினச்சி இந்த ஏரியை வந்து உருவாக்கினாராம். மேலும் காளி வடிவில் வந்த வத்சாசுரங்கிறவனை வதம் செஞ்சதுக்கப்புறம் கோபர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த மானசி கங்கா கிருஷ்ணரால் உருவாக்கப்பட்டதான். யசோதாக்காக கங்கை நதியை கிருஷ்ணர் இங்கேயே கொண்டு வந்தாங்களாம். பரிக்கிரமாவோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இந்த மானசி கங்காவில் குளிச்சுட்டு தான் பரிக்கிரமாவையே ஆரம்பிப்பாங்க எல்லாரும். அடுத்து இந்த கோயில் கரையில் ஒரு சிவன் கோயில் இருக்குது. இந்த சிவன் கோயில் வந்து கேதார்நாத்துக்கு போன புண்ணியமாக இந்த கோவில். இந்த கோயிலும் ரொம்ப பழமையானதாக இருக்குது. நம்ம பார்த்த எல்லா கோயிலுமே இந்த ஊர்க்காரங்க தான் எங்களை அழைச்சிட்டு போனாங்க. அப்புறம் ரிட்டன் வரப்போ ஒரு பெரிய ஹனுமானுடைய சிலை இருக்குது. அந்த ஹனுமான் சிலைக்கு பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது. கோவிலுக்குள்ளே போகாமல் ஹனுமார் சிலையை மட்டும் தரிசிச்சுட்டு வந்தோம். டெல்லியில் மார்னிங் 6 o'clock கிளம்பி 8 மணிக்கு நந்திகிராம் போனோம். நந்திகிராம்லேருந்து நந்திகிராம் சாமியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பர்சானா கோயில் போயிட்டு அப்புறம் 12 மணிக்கு கோவர்த்தன மலைக்கிட்டக்க இருக்கிற இந்த கிருஷ்ணரை பார்த்தோம். இந்த கிருஷ்ணரை பார்த்துட்டு அப்புறம் கோவர்த்தன மலைக்கு போனோம். கோவர்த்தன மலை சுற்றி உள்ள எல்லா கோயிலையும் பார்த்துட்டு வந்தாச்சு. வந்துட்டு நைட்டு இங்கே 8 மணிக்கு திரும்பி டெல்லிக்கு வந்துட்டோம். மார்னிங் 8 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் இந்தூர்காரரான ஃப்ரெண்டு தான் எங்களுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து அழைச்சிட்டு போய் காமிச்சார். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரிப்பை உங்களோட பகிர்ந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.